எப்பா 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 சண்டே ஆனால் போதும்பா, எல்லா பிரியாணி கடையும் ஃபுல்லு க்யூவாக நிற்கிது. போய் நின்னா பிரியாணி காலி, பிரியாணி காலி, பிரியாணி காலி. அதுலேயும் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணின்னா உடனே காலி ஆயிடுது, என்னன்னே தெரில. அதனால் நம்ம வீட்டிலேயே சமைச்சு இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம 1/2 கிலோ அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். அதை கழுவி நல்லா ஊற வச்சுட்டு 250 கிராம் எண்ணெய், 1/2 கிலோ மட்டன், ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 4 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 50 கிராம் காஷ்மீரி மிளகாவை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எலுமிச்சை சாரும். இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே சுவைக்காக தான். சுவை கூட குறைய உங்களுக்கு தேவையான அளவு கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம் மக்களே. இதோட சேர்த்து பட்டை, கிராம்பு, அனிசிப்பூ, கல்பாசி, ஜாவித்திரியும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரை எடுத்து வானலில் வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு எல்லாம் தீயாமல் வதக்கி வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு கண்ணாடி பதத்தில் அதை நல்லா வதக்கி அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்ச காஷ்மீரி மிளகா பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூனை போட்டு நல்லா வதக்கிங்க. அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி கழுவி வச்ச 1/2 கிலோ ஆட்டுக்கறியை போட்டு ஒரு பெரட்டி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டு மீதி இருக்கிற கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு ஒரு வரட்டி ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வேக விடுங்க. சில பேருக்கு கறியோட தன்மையை பொறுத்து இந்த டைமில் வெந்தும் வேகாமையும் இருக்கலாம். அப்போ நீங்கள் குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் அதே டைமில் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கலாம். கறி ஒரு 95% வெந்ததும் தயிரையும் எலுமிச்சை சாரையும் சேர்த்து ஒரு பரட்டணும். அதுக்கப்புறம் அதில் அரிசிக்கு தேவையான தண்ணியை சேர்க்கலாம். மட்டன்லேருந்து தண்ணி கொஞ்சம் குக்கரில் ஆல்ரெடி விட்டுருக்கிறதுனால அதை நீங்கள் கணக்கில் எடுத்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. என் வீட்டில் 1/2 கிலோ அரிசி 2 கிளாஸ் அரிசி, அதுக்கு நான் 4 கிளாஸ் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் குக்கரில் ஏற்கனவே ஒரு 1/2லேருந்து 3/4 கிளாஸ் தண்ணி இருக்கிறதுனால நான் 3லேருந்து 3.5 கிளாஸ் தண்ணி அதில் சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு கொதி வரும்போது அரிசியை எடுத்து அதில் சேர்த்துருவேன். அரிசியை சேர்த்து ஒரு கலக்கி நல்லா அதை வேக விட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே சம அளவு வர்ற வரைக்கும் அதை கொதி விடணும். அதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்ககிட்ட இருக்கிற பழைய தோசைக்கல் எதையாவது எடுத்து வச்சு அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடாக்கிங்க. அப்புறம் குக்கர் மூடி விசிலை போட்டு அதை எடுத்து இந்த தோசைக்கல் மேலே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் தம் வைங்க. அப்படி பழைய தோசைக்கல் இல்லைன்னு சொல்கிறவங்க குக்கர்லேயே கூட நீங்கள் 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் வைக்கலாம். 20லேருந்து 25 நிமிஷம் தம் கட்டினதுக்கப்புறம் சில பேருக்கு விசில் கட்டியிருக்கலாம். விசிலை திறந்து விட்டுட்டு 1லேருந்து 2 டீஸ்பூன் நெய்யை ஊற்றி ஒரு கரண்டி எடுத்து பதமாக அரிசி உடையாமல் தட்டி விட்டிங்கன்னா பளபளன்னு ஜூஸியான மட்டன் பிரியாணி ரெடி. இது கூட நீங்கள் ஒரு மட்டன் சால்னாவோ இல்லை தயிர் பச்சடியோ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சண்டே உண்ட மயக்கத்தில் நல்லா ஒரு தூக்கத்தை போடுவீங்க.